வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் எதை பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு ஒருவேளை உங்ககிட்ட மிஸ் ஆயிடுச்சு அல்லது உங்ககிட்ட இருக்கிற பேன் கார்டு ரொம்பவும் பழைய பேன் கார்டு, QR கோடோட இருக்கிற புது மாடல் பேன் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணி உங்க வீட்டில் இருந்தபடியே வெறும் ₹50 செலவு பண்ணி இந்திய போஸ்டல் சர்வீஸ் மூலம் உங்க வீட்டு அட்ரஸுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ எப்படி பேன் கார்டுக்கு நம்ம ரீபிரிண்ட் பண்ண அப்ளை பண்றது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற மொபைல் ஃபோன், லேப்டாப், டேப்லெட் எதாக இருந்தாலும் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இங்க பேன் கார்டு ரீபிரிண்ட்னு டைப் பண்ணுங்க. பேன் கார்டு ரீபிரிண்ட். ஃபர்ஸ்ட் லிங்க் onlineservice.nsdl.com. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துறேன். நீங்க டைரக்டா அங்கிருந்து ஓபன் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ரெக்வெஸ்ட் ஃபார் ரீபிரிண்ட் ஆஃப் பேன் கார்டு. ஒருவேளை உங்க பேன் டீடைல்ஸ் இங்க கொடுத்துட்டு சப்மிட் பண்ணல, உங்க டீடைல்ஸ் இங்க வரல அப்படின்னா நீங்க UTI ஆப்புக்கு போகணும். அந்த UTI பேன் கார்டு. ஸோ அது எப்படி அப்படிங்கிறதையும் இங்க நீங்க பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேன் கார்டை இங்க என்ட்ரி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்கிற மொபைல் நம்பருக்கு தான் OTP வரும். ஸோ அந்த நம்பரை கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்ல வந்து மந்த் ஆஃப் பர்த் அண்ட் இயர் ஆஃப் பர்த் வேணும். ஸோ உங்க பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ் மேல கிளிக் பண்ணிட்டு இதை ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. வேலிடேட் ரீகேப்சா. ஸோ நம்ம வந்து ரோபோட் கிடையாது. ஸோ ஐ எம் நாட் ரோபோட்னு கிளிக் பண்ணிட்டு சப்மிட் மேல கிளிக் பண்றோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேன் கார்டோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகுது. இமெயில் ஐடி மென்ஷன் ஆகல, மொபைல் நம்பர் மென்ஷன் ஆயிருக்கு. பாக்கி டீடைல்ஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகி வருது. அதுக்கு அடுத்தது நம்ம எந்த ஆப்ஷன்ல OTP ரிசீவ் பண்ண போறோமோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்க. நம்ம வந்து மொபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டோம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நம்ம அக்ரி பண்ணிட்டு ஜெனரேட் OTP மேல கிளிக் பண்ணுங்க. நம்ம ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயோட வேலிடிட்டி 10 நிமிஷம். அதுக்குள்ள நீங்க இந்த OTPயை என்ட்ரி பண்ணணும். வேலிடேட் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகி நம்ம பேமெண்ட் மோடுக்கு போகும். அங்க வந்து 2 விதமான ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு பில்டர்ஸ்க் வழியா அல்லது பேடிஎம். நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பேடிஎம் செலக்ட் பண்ணிட்டோம். இங்க வந்து பேமெண்ட் உங்களுக்கு வந்து ₹50 செலவாகும். இங்க இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ரீட் பண்ணிட்டு ஐ அக்ரி த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் மேல கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பேமெண்ட்டுக்கு உங்க டிரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே இங்க ஷோ பண்ணுது. நீங்க வந்து பே கன்ஃபார்ம் மேல கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகி பேமெண்ட் கேட்வேக்கு போகும். ஸோ நீங்க பேமெண்ட் QR கோடு மூலியமாக டைரக்டா UPI யூஸ் பண்றீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். அல்ல நெட் பேங்கிங்கோ அல்லது டெபிட் கார்டோ இருந்ததுனால அந்த பேமெண்ட்டையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ QR கோடு மூலியமாக தான் பேமெண்ட் பண்ண போறோம். நம்ம பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இது 1 மினிட் ஆகும். நீங்க இந்த பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டாம் அல்லது க்ளோஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பான்ஸ் வந்து ரீடைரக்ட் ஆகி உங்க NSDL பேமெண்ட் பேஜில் இருந்து NSDL பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இங்க வந்து நம்ம டிரான்சாக்ஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இதை வந்து கண்டினியூ மேல கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜெனரேட் அண்ட் பிரிண்ட் பேமெண்ட் ரெசிப்ட். ஸோ இது வந்து அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் தான். இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்க ட்ராக் பண்ண முடியும். அதையும் ஆன்லைன்ல எப்படி ட்ராக் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ நம்மளோட அக்னாலஜ்மெண்ட் நம்பர் உங்களுக்கு வந்துடுச்சு. அதே போல் இந்த காப்பியை வந்து நீங்க PDFல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த காப்பியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் டீடைல்ஸ் இங்க வந்துடுச்சு. டோட்டலா ₹50 நீங்க பேமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. டாக்ஸ் இன்வாய்ஸ் நம்பரும் வந்துடுச்சு. உங்களோட பார்கோடு இங்க வந்துடுச்சு. அதே போல் நீங்க வந்து இதை ட்ராக் பண்றது எப்படி அப்படிங்கறதையும் நம்ம இங்க பார்த்துடலாம். இது வந்து ஒரு கூகுள் குரோம் மறுபடியும் நான் ஓபன் பண்ணிடுறேன். இங்க நான் வந்து பேன் கார்டு டெஸ்பாச் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துட்டேன். ஸ்டேட்டஸ் ட்ராக் சர்ச் ஃபார் பேன் டேன் இருக்கு. ஸோ இது மேல கிளிக் பண்ணதையுமே உங்களோட டைப் கேக்கு நம்ம இண்டிவிஜுவல் தான். உங்களோட அக்னாலஜ்மெண்ட் நம்பரை இங்க என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு இங்க கொடுத்துருக்கிற கேப்சா கொடுத்துக்குங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸ் டைம் எடுக்கு. எப்ப ஸ்பீட் போஸ்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சோ அந்த டேட்டாவும் உங்களுக்கு அப்டேட் ஆகிவிடும்.
ஸோ இந்த மாதிரி நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களோட பேன் கார்டு. இப்ப நம்ம புதுசா அப்ளை பண்ணதுனால தான் நம்மளுக்கு இங்க வந்து ட்ராக் பண்ண முடியல. ஒருவேளை உங்களுக்கு பேன் கார்டு டீட்டெயில்ஸ் இங்க வரல அப்படின்னா, நீங்க யுடிஐ போர்ட்டலுக்கு போகணும். பேமெண்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். இங்கிருந்தும் நீங்க பார்த்துக்கலாம். இங்க உங்க பேன் நம்பர், ஆதார் நம்பர், மந்த் அண்ட் இயர குடுத்துட்டு சப்மிட் குடுத்துருங்க. கேப்ச்சா குடுத்தீங்கன்னா, இங்க உங்க பேன் கார்டு இருந்தது அப்படின்னா, இங்கிருந்தும் நீங்க எடுத்துக்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். அங்கிருந்தும் நீங்க டைரக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல பார்த்தோம். ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன். பான் கார்டு ரீபிரிண்ட்க்கு எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க. வீடியோ லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.